ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரேவா லாரன்ஸ், அதாவது கணவனை இழந்து ஒரு தவிக்கும் பெண்ணின் ஒரு வாழ்க்கை தாங்க. இவங்க என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சமோசா விற்று தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியவங்க. இவருடைய நிலைமை இவரோட வாழ்நாள் லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஒரு லட்சியம்ங்க. இதை கேபி பாலா அவரும் குக் வித் கோமாளியில் ஃபேமஸானவர். அவரும் ரேவா லாரன்ஸும் சேர்ந்து இவரை கண்டுபிடிச்சி, அதாவது இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கு போகல, சஸ்பென்ஸாக ஒரு ஆட்டோ வாங்கி நிறுத்தி கேபி பாலை ஓட்டிகிட்டு போய் அவங்களே ஏற்றிட்டு போய் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. இதே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து வர்றாரு. மீதி பணம் நான் ஒரு 3 லட்ச ரூபா தான் போட்டிருக்கேன், மீதி பணத்தை வேறு ஒருத்தர் போடுறாரு, அவரை பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கார்லேருந்து வந்தாருங்க. ரேவா லாரன்ஸ் இறங்கி அவருடைய கணவன் மனைவி ஃபோட்டோ, அவங்களுடைய கணவருடைய ஃபோட்டோவை கொடுத்து ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சி அடைக்க வச்சாருங்க ரேவா லாரன்ஸ். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்.